சாரி பாவா. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே போகணும். வாங்க ரூமுக்கு போலாம். நான் தான் சொன்னனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. மத்தியானம் வேணா நான் நேரத்தோட வர்றேன். என்ன பாவா ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணாடி வேற காணோம். ஜீப் எப்படி ஓட்டிட்டு வந்தீங்க? அது அவசரமா புறப்பட்டதுல கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேன். ஜீப்ல வந்ததுனால தலை கலைஞ்சு ஒரு மாதிரியா இருக்கு. சாப்பிடுங்க. இத பாரு, இப்ப நீ என்ன மரியாதையா போகவில்லை எங்கிட்ட அடிங்குவ. நீங்க பாபாவே இல்ல, வேற யாரும் மாதிரி தெரியுது. யூசுவலா எனக்கு தான் கோவம் வரும். நான் தான் எதையாவது எடுத்து வீசுவேன். இன்னைக்கு நீங்க 2 வாட்டி கை வாங்கிட்டீங்க. என்னாச்சு? இன்னைக்கு நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கிறேன். தயவு செய்து புரிஞ்சு நடந்து. புட்டு சாப்பிட்டா டென்ஷன் தன்னால போயிடும். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சாப்பிடவே இல்ல, அதுக்குள்ள தண்ணி எதுக்கு? சாப்பிடுறேன், தண்ணி எடுத்துட்டு வா. சரி. எப்படி இருக்கு பாபா புட்டு? டாப். புட்டு விஷயத்துல உன் கைப்பக்கம் வேற யாருக்கும் வராது. நான் சுட்ட புட்டு மட்டும் டாப்பு, நான் ஊட்டி விட்ட மட்டும் தப்பா? நீ புட்டு சுட்டு நீயே ஊட்டி விடுறதுன்னா சூப்பர். அப்புறம் எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட்டதுக்கு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டீங்க? சின்ன பாப்பு என்ன சொல்ற? கொஞ்சம் முன்னால நீ என்ன கூட்ட வந்தியா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஊட்டி விட வந்தப்போ கைய தட்டி விட்டு அடிக்கிற அளவுக்கு வாங்குனீங்க. அதே மீறி நான் ஃபோர்ஸ் பண்ணி சின்ன பீஸ் வாயில வச்சேன். ஐயோ, அதுக்கு நீங்க சுட்டரிக்கிற மாதிரில பாத்தீங்க. ஐயோ, என்ன சின்ன பாப்பு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நேத்து எனக்கு உனக்கு சண்டை. அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்த உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும். கொஞ்சம் இருங்க. இதுக்கு முன்னால வேற போட்டு வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ, கரெக்ட் சின்ன பாப்பு. யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசா நடந்து போச்சு. இல்ல பாபா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? ரொம்ப பிடித்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு செப்துன்னாவ? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடச்சி, வாய மூடு. ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது. என்ன பாபா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சக்குபாய் கதையெல்லாம் சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள்தனத்துல நான் உளறிட்டேன். அதுக்காக அதையே நீயே நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி. அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராஸ்கல். அதனாலதான் தைரியமா அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு முட்டே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது? நான் இங்க இருக்கேன், என் பையன் எவனை பார்த்து அப்பாக்குறேன்? ஏண்டா, உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்கு 2 அப்பான்னு சொல்றேன்? ஐயோ, என்னாச்சு சின்ன பாப்பா? அச்சோ, என்னம்மா சொல்றேன்? வெறும் புட்டு மட்டும் தானே ஊட்டி விட்டதா சொன்னேன். இல்லம்மா, அது வேற இது வேற. கற்புக்கும் புட்டுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்ல. இல்ல பாபா, என் மனசு உறுத்திட்டே இருக்குது. ஐயோ சின்ன பாப்பு, கொஞ்ச நேரத்துக்கு தயவு செய்து இந்த புட்டு சமாச்சாரத்தை விட்டு. இப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கானே, அதுவும் ஏன் போஸ்ட் இருக்கானே, அவனை என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்ல. கரெக்ட் பாபா, உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்துதான். இப்ப நீங்க நேரா ஆபீஸ் போறீங்க, அவனுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து அவ என்னென்ன பண்றான்னு கண்காணிக்கிறீங்க. என்ன சார், ஆபீஸ்க்கு இன்னைக்கு தான் புதுசா வந்த மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது, அதான் பார்த்தேன். நீ போ. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். நான் தானே. அட நான் தாங்க. எதுவா இருந்தாலும் நேர்ல பேசலாம், போன்ல பேச வேண்டாம் நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இங்க மேட்டர் தலை போற சமாச்சாரம். யார் தலை போற சமாச்சாரம்?
நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஐபி வீட்ல மைக்க பிக்ஸ் பண்ணி கார்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். 24ஆம் தேதி ஏர்போர்ட்ல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை உங்களை வச்சே கடத்த போறாங்க. ஐயோ என்ன வச்சேவா? ஹலோ ஹலோ ஹலோ. இந்தா எதுக்கு? இப்போ ஒரு ஃளைட் லேண்ட் ஆயிருக்கு. நீ இந்த சூட்கேஸோட போய் பேசஞ்சர்ஸ் வர அரைவல் ஹால்ல வெயிட் பண்ணு. மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். குட் மார்னிங் சார். இவர் யார் தெரியுதா? ஃபேமஸ் சிஐடி இன்ஸ்பெக்டர் வீராசாமி. ஹலோ, ஒரு சின்ன ஹெல்ப். என்கொயரி கவுண்டருக்கு இந்த பக்கம் தானே போகணும். பாக்ஸ்ல உனக்கு தேவையானது இருக்கு. அசல் என்ன மாதிரி இருக்க? சின்ன பாப்பா ஏமாந்ததுல அர்த்தம் இருக்கு. இத பாரு, நானே ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா నీ గురించి నాకు తెలుసురా. ఒక పెద్ద ప్రమోషన్ దొరికే వరకు మంచి వాళ్ళ నటించావు. ప్రమోషన్ దొరకగానే నీ కుల వృత్తి అయిన స్మగ్లింగ్ స్టార్ట్ చేశావు. నా అదృష్టం బాగుండి నువ్వు మొదటిసారి స్మగ్లింగ్ చేసినప్పుడే నేను రెడ్ హ్యాండెడ్ గా పట్టుకున్నాను. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்ட. நோ, நீ தப்பான ஆளுங்கறத இத்தனை நாளா நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். தட் இஸ் கரெக்ட். என்ன கொஞ்சம் பேச விடுறியா? நோ டியர். எது பேசுறதா இருந்தாலும் கமிஷனர் ஆபீஸ்ல போய் பேசிக்கலாம். முதல்ல போதைப் பொருள் கடத்தன பாக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு. இத பாரு, நான் இங்கே ஓடிட போறது இல்ல. கமிஷனர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால நான் நீ கொஞ்சம் பேசுவோம். பேசாத. பாக்ஸ் எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல போறேன் இல்லையா? சொல்லு. அதோ அந்த கவுண்டர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுலதான் போதைப் பொருள் இருக்கு. ஓகே, ஏர்போர்ட்டுங்கிறது பப்ளிக் நடமாடுற இடம். நீங்க அனாவசியமா என்ன கன் யூஸ் பண்ற நிலைமை கொண்டு வந்துடாத. நான் போய் அந்த பாக்ஸ் எடுத்து வர வரைக்கும் நீ ஆடாம அசையாம இதே இடத்துல நிக்கணும். ஓகே? ராமு, இப்ப நீ பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு சின்ன கடத்தல், அது எதுக்கு தெரியுமா? உன்னை வச்சு நான் பண்ற பிளான் எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இனிமே பண்ண போறதான் பெரிய கடத்தல். கோடிக்கணக்கான ரூபாய் ஒர்த்துள்ள டைமண்ட்ஸ கடத்த போறோம். எப்போ எப்படிங்கறத அப்புறமா சொல்றேன். என்னாச்சு பார்ட்னர்? ஐயா பொங்கி என்ன குத்துறதுக்கு பதிலா மீன் தொட்டிய குத்தி உடைச்சிட்டாரு. ஏப்பா, கை டேமேஜ் ஆயிருக்குமே, காயத்துக்கு மருந்து நான் போடட்டுமா இல்ல நீயே டாக்டர் போறியா? ஒரு நிமிஷம். அடுத்த தடவை கமிஷனர் பொண்ணு அனுப்பும் போது இதை விட சின்ன மைக்ரா போனா கொடுத்து அனுப்பு. ராமு, இப்பவும் சொல்றேன், போலீஸ விட திருடன் கெட்டிக்காரனா தான் இருப்பான். போயிட்டு வாப்பா. ஐயா இப்பதான் வெளியே போனாரு. எங்க போயிருக்காரு? அனைமா வீட்டுக்கா தான் இருக்கணும். அவரோட பையனாமா வந்து கூட்டிட்டு போனா. பையனா? ஆமாம்மா, அவங்க சம்சாரம் ஏதோ அர்ஜென்ட்டா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி பையன் கையோட அழைச்சிட்டு போயிட்டான். சம்சாரமா? ஆமாம்மா, 24 கோவிந்தா ஸ்ட்ரீட், எல்லைமன் காலனி தான் அவரோட அட்ரஸ். చెప్పురా. గోవిందా 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 గోవిందా. வாங்க வாங்க. சின்ன பாப்பு கொஞ்சம் கிடறா. என்ன பாவா? மை வைஃப் சின்ன பாப்பு, மை சன் బంగారు నాయుడు, மை டாட்டர் அம்முலு. சின்ன பாப்பு, இது ఎవరు తెలుసా? கமிஷனர் டாட்டர். வணக்கம். ஸ்கவுண்டரல். யார பார்த்து திட்டுறீங்க? உன்னை பார்த்தாண்டா. எந்திர சொல்ல போ.
இது பாருமா, நீ கமிஷனர் பொண்ணா இருக்கலாம், 1000 இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக ஒரு ஆம்பளைய பொண்டாட்டி முன்னால மரியாதையில எப்படி பேசுவ? I also know English. But பாவா, Yes, you are correct only, but ஒரு அயோக்கியனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுக்கிறேன். பாவா, what nonsense he is talking? yes, that is what I am not. Also, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன மேன் புரியல? அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு தங்கச்சங்களை பிரசன்ட் பண்ணனே, அப்போ உடக்கா மாதிரி கழுத்து நீட்டியே, அது புரியல? அதுக்கப்புறம் ஒரு நாள் ரோட்ல ஐ லவ் யூ சொல்லி கண்ணடிச்சனே, அது உனக்கு புரியல? கிரைம் இன்ஸ்பெக்டர் ஆனதும் ஃப்ளவர் பொக்கே பிரசன்ட் பண்ணி கண்ணத்துல முத்தம் கொடுத்தனே, அதுவும் உனக்கு புரியல? இருங்க இப்ப கடைசி ஏதோ முத்தம் கொடுத்தா சொன்னீங்களே, அது மட்டும் தானே, வேற எதுவும் பலான தப்பு நடந்துடலையே? வாய முடியா, நான் மாடர்ன் டைப் தான், ஆனா அந்த அளவுக்கு அத்துமீறி போறவல்ல. கல்யாணமாகி 2 புள்ள பெத்தாச்சு, இந்த அம்மா வேற கட்டுக்கொலையாம இருக்காங்க, பத்தாததுக்கு கமிஷனர் பொண்ணு வேற கேக்குதோ? சின்ன பாப்பு, அவங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து சமாச்சாரம் என்னன்னு உனக்கு புரியுதா? தெளிவா புரியுது பாவா. இப்ப நான் மட்டும் எல்லா உண்மைகளையும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லலன்னு வை, எனக்கு மத்தியான சாப்பாடு வீட்டுல கிடையாது, களியோ கம்மச்சோரோ ஜெயில தான் போய் சாப்பிட வேண்டியிருக்கும். ஐயோ, எல்லா உண்மையை சொல்லிடுங்க பாவா. ஓகே, தேங்க்யூ. இத பாருங்க, நீங்க கோவப்படுறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க என்ன திட்டினது கூட 100க்கு 100 கரெக்ட். ஆனா உங்களை காதலிச்சு ஏமாத்தினது நான் இல்ல. இத பாரு, நீ நாமம் போட்டதோட நிறுத்திக்க, எனக்கு நாமம் போடாத, புரியுதா? என் குழந்தை மேல சத்தியமா என்ன மாதிரி உருவத்துல இன்னொருத்தர் இருக்கான். நீங்க அவங்கிட்ட தான் ஏமாந்துருக்கீங்க. தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து என்ன நடந்ததுன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே. பெரிய கிரிமினலா? விட்டா கடத்தல் பண்ண சோபராஜே மீறுவாங்க. ஓகே, நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். இத பாருங்க, போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல, கையங்களவுமா புடிச்சால் ஒழிய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது. கரெக்ட். அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அயோக்கியாவ அவனை ஏன் கையாலே புடிச்சு உள்ள தள்ளினாதான் என் ஆத்திரம் தீரும். There you are. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கான். அப்ப அவனை கையோட புடிச்சிடுறேன். ஜஸ்ட் a minute. என் வீட்டுக்காரரு எவ்வளவு டேலண்டட்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் 2-3 வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஆஃப்டர் ஆல் நீங்க ஒரு லேடி, உங்களால என்ன பண்ண முடியும்? அதனால என் வீட்டுக்காரர ஹெல்ப்புக்கு கூட்டி போறதுதான் பெட்டர். உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே, அப்ப இவரும் அங்க வந்தாருன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது? ஆகும், ஆயிருக்கேன். Shut up. என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வரப்போறது இல்ல, வேற ஒரு வேஷத்துல வரப்போறாரு. சின்ன பாப்பு, ஏற்கனவே சிங்கு வேஷத்தினால பல குழப்பம் வந்ததே. இப்ப சிங் வேஷம் இல்ல, வேற ஒரு வித்தியாசமான வேஷம். நான் உனக்கு மயக்க மாத்திரை போட்டு நீ குடிச்சிய? குடிக்கல, குடிச்ச மாதிரி நடிச்சேன். ஓஹோ, இத பார், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். நான் சில குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ மரியாதையா உன் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும். இல்ல நான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட். நீ என்னமோ ஒரிஜினல் மாதிரி எல்லாத்தையும் கைது பண்ணுவாங்க. என்ன இழிச்சவாய் நினைச்சியா? சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழிச்சவாய் தான்டா. இது ஏன் பேச மாட்டேன்? கையில துப்பாக்கி இருக்குல்ல, நீ மட்டும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வீசிட்டு ஒண்டி கொண்டி வேணா பாக்கலாம். கிறுக்க மாதிரி உளராத. தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல. அதனாலதான் இத்தனை நாளா உன் இடத்துல உனக்கு பதிலா உட்கார்ந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்காரன் நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேஷத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான். நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ண. உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் களவுமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழ வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு. அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆக. அருமையான கதை, அழகான கதை. எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன் வச்சுட்டு வருவான் பாரு, அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். இத பார், 1 2 3ன்னு உனக்கு 3 வரைக்கும் நான் டைம் தர்றேன். அதுக்குள்ள நீயே மரியாதையா என்கிட்ட சரண்டர் ஆனீனா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனையை மேக்ஸிமம் என்னால குறைக்க முடியும். அதர்வைஸ் என்னங்க கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்க.
வராதீங்க. வந்தீங்க சுட்டுருவேன். மேடம் நான் ஒரிஜினல், இவன் தான் டூப்ளிகேட். அது எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு சோப்லாங்கி. சோப்லாங்கியா? ஆமா. இவ்வளவு நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இவர் நல்லவர்னு தான் தோணுது. போச்சுடா. நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு. அச்சோ, காதல் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. இத பாருங்க மேடம், இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜால கில்லாடி. உங்களை மயக்கிற மாதிரி ஏதோ கதை சொல்லிட்டான். தயவு செய்து இவனை நீங்க நம்பாதீங்க. நோ மிஸ்டர் டூப்ளிகேட், உங்க ஒரிஜினல் பேர் என்ன? சொல்றே. இல்ல, அவங்க தானே கேட்டாங்க. ராமு. How sweet. Thank you மிஸ்டர் ராமு. அடடா. நான் எப்ப உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தேனோ நான் அப்பவே உங்க மனைவி ஆயிட்டேன். இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேட்பேன். இது சரியா வராது. நான் இப்பவே உங்க அப்பா கமிஷனர்ட்ட சொல்லி உங்க 2 பேருக்கு வத்தி வைக்கிறேன் இல்லையா பாரு. நோ 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 நோ, ஷூட் பண்ணிடுவேன். மிஸ்டர் ராமு, இப்ப என்ன பண்றது? இவன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு. இவன் அடிக்கடி இப்படி வெளியே சுத்திட்டு இருந்தானா ஒண்ணு போலீஸ் சந்தேகம் வரும், இல்ல காஷ்நாத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க. ஒண்ணு பண்ணுவோமா? இந்த ஆள் கை கால் எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூம்லயே பூட்டி வச்சிட்டு போயிடலாமா? இல்ல அது சரியா வராது. இந்த ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போகலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதாவது கசமுசம் உடனே வைப்பாங்க. ஒண்ணு பண்ணுவோம், இந்த ஆள் வேஸ்ட நான் போட்டுக்கிறேன். என் ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த ஆள் வீட்லயே கொண்டு போய் கையை காலை கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம். நீ நெருப்புடன் விளையாடுகிறாய். ஏச்சி வாய முடுறா. இத பாரு, இந்த ஆள் சம்சாரம் வாசலையே உட்கார்ந்து இருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாம இரு. நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைக்கு ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. கொஞ்சம் இருங்க, கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பாவா அந்த கிரிமினலை புடிச்சிட்டாரு. எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் எப்பவுமே ரொம்ப டேலண்டட். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ள வரீங்களா? பாவா அவரும் உள்ளதான் வராரு. கமான் கமான். என்ன, நான் உங்க பாவாவை என்னமோ நினைச்சிருந்தேன். ஆனா ஃபைட் அப்படி ஒரு ஃபைட். ஐ நோ இட். இயற்கையிலேயே என் பாவா ரொம்ப மொரட்டுத்தனமான கேரக்டர். என்னது, என் பாவா அவனை வாயை கட்டி கூட்டு போறாரு, அதுவும் என் பெட்ரூம்ல கூட்டு போறாரு. இருங்க என்ன, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த கிரிமினலுக்கு பல பேரோட கனெக்ஷன் இருக்கு. இவனை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, மத்தவங்க எல்லாரும் தலைமறைவாயிடுவாங்க. அதனால அவங்க எல்லாத்தையும் பிடிக்கிற வரைக்கும் உங்க பாவா இவனை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க போறாரு. 2 நாளைக்கு வாயை மூடிட்டு அமைதியா இரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நான் ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு சரண்டர் ஆகிறேன். ஒரு முக்கியமான விஷயம், நானும் உங்க பாபாவும் மத்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீங்க இந்த ஆள் வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாபா, என்ன பாபா வந்த வேஷத்திலே போறீங்க, அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு. இதுலயே போய் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்தது வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்கேன், ஒன்னே ஒண்ணு சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்குதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும். எதுக்கே கத்துற? ஐயோ, என்னையா ஃபைட் அடிக்கிற? டேய், சீக்கிரம் சமையல் கட்டுக்கு போய் மிளகாத்தூளை எடுத்து வர. ஏயா, இத்தனை நாளா என் புருஷனை கஷ்டப்படுத்தினேன். அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து புட்டு வேற தின்னுட்டு போனேன். இன்னைக்கு ஃபைட் அடிக்கிற. இந்த கண்ணு அடிச்சது வரட்டும், மிளகாத்தூள் வரட்டும், பாக்குறேன். அப்பா மாதிரி இருக்குதே. இது உன் அப்பா இல்லடா, அப்பா மாதிரி இருக்கிற திருட. எங்க அம்மா சீக்கிடுச்சு. இந்த மா அப்படி கொஞ்சம் கொடுமா. எனக்கு கொஞ்சம் சீக்கிடுமா. போடு போடு போடு, நல்லா போடு போடு. சின்ன பாப்பா, உன் வலது தொடையில் மீன் மட்டும். என் வலது தொடையில மீன் மட்டும் இருக்கிறது இந்த உலகத்திலேயே என் பாவா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா